அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவாபாஸ்கர். தமிழக வெற்றி கழகத்தையும் நடிகர் விஜயையும் வீழ்த்துவதற்கு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சாங்க. இன்னும் காமெடியா சொல்லணும் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகி லோயலா மணி ஒரு இன்டர்வியூல பேசியிருப்பாரு, நாளைக்கு எங்க தலைவர் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா அவரை வீழ்த்துறதுக்கு திமுக அதிமுக கூட கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்லி அவர் பேசின வீடியோ அன்னைக்கு ரொம்ப ஒரு மீமா இருந்துச்சு. எல்லாருமே செமையா அதை பார்த்து என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம். பட் கட் பண்ணா அந்த ரியாலிட்டி நடந்துருச்சு கிட்டத்தட்ட. ஆல்மோஸ்ட் அது உண்மைதான் அப்படின்ற அளவுல நிறைய தகவல்கள் எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்தே வந்தது. அந்த தகவலை உறுதிப்படுத்தும் வகையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் நேற்று ஒரு நேர்காணல்ல அந்த கருத்தை முன் வச்சாரு. நேற்றுல இருந்து இது சமூக வலைதளங்கள் ஒரு முக்கியமான வாதமாக மாறி இருக்கு. திமுக அதிமுக கூட்டணி சேர்வது அப்படின்றது எவ்வளவு ஒரு துரோகமான செயல், மக்களுடைய தீர்ப்புக்கு இழைக்கப்படும் அநீதி கிடையாதா அப்படின்ற மாதிரி நிறைய டிபேட்ஸ் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. திருமாவளவன் தெரிவிச்ச அந்த கருத்து தொடர்பாக நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட எலெக்ஷன் முடிஞ்சு நடந்த பிரச்சனைகள், குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் தான் கடைசியா ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஐவிஎம்ல இருந்து ஜாயின் பண்ணாங்க. விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கும் பொழுதே தாவேக்கு ஆட்சி அமைப்பது உறுதியாச்சு. இவங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்த அப்புறம் தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பது அப்படின்றது உறுதியாச்சு. ஆளுநர் மாளிகையில அண்ணன் வன்னியரசு சட்டமன்ற உறுப்பினர் அவங்களும் அந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டாங்க. அப்போ ரொம்ப தாமதமானது அப்படின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க அலுவலகத்துல தான் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் இருந்தாங்க. ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லா திருமாவளவன் தான் டாக் ஆஃப் த டவுனா இருந்தார். அந்த 2-3 நாட்கள்ல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது திரும்ப என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றதுதான். அந்த தாமதத்திற்கான காரணம் என்ன அப்படின்றத விரிவா பேசுறது தான் நியூஸ் 18 தொலைக்காட்சியில அண்ணன் கார்த்திகை செல்வன்ட்ட திருமாவளவன் அவர்கள் கொடுத்த அந்த நேர்காணல். அதுல 2 முக்கியமான விஷயங்களை திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடுறாரு. ஒண்ணு, திமுக அதிமுக கூட்டணி சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு டிஸ்கஷன் அப்படின்றது வந்தது. அந்த ப்ரொபோசல் வந்தது. அதை லெஃப்ட் பார்ட்டிஸும் நாங்களும் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஆனா அந்த ப்ரொபோசல் உண்மன்ற அளவுல ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கேபினெட்ல விசிக பயணம் செய்ய போதா இல்லையா, அது தொடர்பான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தாரு. முதல்ல திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது எவ்வளவு மோசமானது. ஏன்னா நேற்று திருமாவர்கள் சொன்ன உடனே பலரும் வந்துட்டாங்க. பாத்தீங்களா, நாங்க அன்னைக்கே சொன்னோம் மக்களுடைய தீர்ப்பை இவங்க திருடுறாங்க, மக்களை இவங்க மதிக்கல, திமுக அதிமுக எவ்வளவு மோசமான கட்சி, பதவி வெறி பிடிச்ச கட்சி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்களை பலரும் வச்சிருக்காங்க. அது நடந்தது உண்மைதான். அது மட்டும் இல்லாம இது ஒரு வதந்தி, இப்படி நடக்கவே கிடையாதுன்னு சொல்லி பலரும் பேசினாங்க. ஆனா ஆக்சுவலா அது நடந்திருக்கு, உண்மை எவ்வளவு மோசமானவங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பலரும் தெரிவிக்கிறாங்க. என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் என்ன, திமுக அதிமுக கூட்டணி தொடர்பான அந்த கருத்தாக்கத்துக்கு அல்லது அந்த ப்ரொபோசலுக்கு என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அது பெருசா ஒரு ஆச்சரியத்தையோ மேபி ஆச்சரியத்தை கொடுத்தது. 2 பேரும் சேர்றாங்களா, என்ன நடக்குது அப்படின்னு தமிழக அரசியல் களத்துல இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, நம்ம யோசிக்காத ஒரு விஷயம் நடக்குதான்ற அளவுல ஆச்சரியமா இருந்தது. பட் இந்த கால்குலேஷன் அப்படின்றது நடக்கவே கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எனக்கு எந்த கருத்தும் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல இப்படியான ஒரு ரிசல்ட் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசியல் பார்த்ததே கிடையாது. அப்படி பார்க்கும்போது எல்லா சைட்லயும் கால்குலேஷன்ஸ் அப்படின்றது நடந்துட்டே தான் இருந்துச்சு. தாவேக்காவுக்கு முழுமையான ஆதரவு அப்படின்றது கிடைக்கப்பெறல. அடுத்த நாள்ல இருந்தே இதை ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 126 எம்எல்ஏக்கள் திமுக அதிமுகவுக்கு இருக்காங்க. பட் அது மெட்டீரியலைஸ் ஆகுமா, அவங்க 2 பேரும் சேருவாங்களான்ற டிஸ்கஷன் அப்படின்றது தொடங்கிருச்சு. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில இணைந்து பயணம் செஞ்ச காங்கிரஸ் உடனடியாக திமுக கூட்டணியை முறிச்சிட்டு தாவேக்காவுக்கு போய் ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ மக்களுடைய மேண்டேட் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலாப்ஸ்டான ஒரு கவர்மெண்ட் தான் இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கு தாவேக்காவினுடைய ஆதரவு அப்படின்றது 108 எம்எல்ஏக்கள் தான். அதுல ஒண்ணு கிடையாது, 2 தொகுதிகள்ல விஜய் தான் போட்டிட்டு இருந்தாரு. அப்போ மீதி இருக்க அந்த 11 எம்எல்ஏக்கள் அப்படின்றவங்க தாவேக்காவை எதிர்த்து, தமிழக வெற்றி கழகத்தை விஜய் எதிர்த்து பிரச்சாரம் செய்து விஜய் வேணான்னு ப்ரொபோஸ் பண்ண மக்கள் 11 பேர் தான் இன்னைக்கு விஜயினுடைய அவையில இருக்காங்க. மேபி அவங்க கேபினெட்ல கூட வரலாம், அமைச்சர்களாக கூட வரலாம். அவர்கள் எல்லாருமே மக்களால் விஜய் வேணான்னு புறக்கணிக்கப்பட்டு விஜய்க்கு பதிலாக இன்னொருத்தர் வேணும்னு சூஸ் பண்ணவங்க தான் இந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே. அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்க கவர்மெண்ட் அப்படின்றது மக்களுடைய மேண்டேட்டை திருடி உருவாகலையான்னு கேட்டீங்கன்னா, மக்களுடைய மேண்டேட்டை திருடி தான் அந்த கவர்மெண்ட் உருவாயிருக்கு. அப்போ இந்த எலெக்ஷன்ல இன்னைக்கு ஃபார்ம் ஆகி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அப்படின்றது முழுமையாக மக்களினுடைய மேண்டேட் தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. திமுக அதிமுக கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனது மக்களுடைய மேண்டேட்டை திருடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா, நிச்சயமாக அதே குற்றச்சாட்டு நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் வைக்கலாம். ஏன்னா விஜய் வேணான்னு புறக்கணிச்சுதான் காங்கிரஸை சூஸ் பண்ணியிருக்காங்க, கம்யூனிஸ்டுகளை சூஸ் பண்ணியிருக்காங்க, ஐவிஎம்ல சூஸ் பண்ணியிருக்காங்க, விசிகாவை சூஸ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் அந்த எல்லா இடத்துலையுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள், அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ கேண்டிடேட் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களை வீழ்த்தி தான் இந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆகா ஓஹோன்னு பூதாகரப்படுத்துற அளவுக்கான பெரிய மேட்டர் கிடையாது. எலெக்ஷன்ல யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல. இது வந்து நம்ம ரொம்ப எமோஷனல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து யோசிக்காம யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல. யார் மெஜாரிட்டி கேப்சர் பண்ண போறாங்களோ அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க. ஆனா பலரும், குறிப்பாக இடதுசாரி கட்சிகள் அல்லது விசிக எல்லாரும் தாவேக ஆட்சி அமைக்கணுன்றதுக்கு ப்ரொபோஸ் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் அவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்திருக்காங்க. மக்கள் வந்து பெரும்பான்மையாக நடிகர் விஜய் வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. அவர் முதலமைச்சர் ஆகணும்னு விரும்பியிருக்காங்க. அப்போ அவருக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். அண்ட் இங்க கவர்னர் வந்து அவங்களை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாரு, ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த வேலை எதையுமே பண்ண மாட்டாரு. அப்ப இப்படி இருக்கும் சூழல்ல தமிழ்நாட்டுல பிரசிடென்ட் ரூல் வராம இருக்க நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அந்த நிலைப்பாடு எடுத்தாங்க. அப்படிதான் எல்லா கட்சிகளும் அந்த நிலைப்பாட்டை எடுத்து காங்கிரஸ் தவிர்த்து, காங்கிரஸ் ஸ்ட்ரைட்டாவே கூட்டணி மிரிச்சிட்டு போயிட்டாங்க. இவங்க திமுக கூட்டணி நாங்க பயணம் செய்வோம், பிரசிடென்ட் ரூல் வராம இருக்க வெளியே இருந்து நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற அந்த நிலைப்பாட்டை எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த நிலைப்பாட்டின் மீது ஒரு பெரிய விமர்சனம்லாம் எனக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா மக்கள் மேண்டேட் அது ஒருத்தரா இருந்தாலும் 2 பேரா இருந்தாலும் திருடு போயிருக்குன்றது உண்மைதான். இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பல கட்சிகள் இருந்தாலும் கவர்மெண்ட்டை ஃபேவரா, கவர்மெண்ட்டை ஆதரிச்சு பல கட்சிகள் இன்னைக்கு அவருக்கு வாக்கு செலுத்தி 140க்கு மேல பெரும்பான்மை அவர் அடைஞ்சிட்டாரு ஃப்ளோர் டெஸ்ட்ல. அது எல்லாமே மக்கள் மேண்டேட்டுக்கு அகேன்ஸ்ட் ஆனதுதான். மக்கள் சூஸ் பண்ணது 108 பேர் தான். மற்றவங்க வேணான்னு ரிஜெக்ட் பண்ணதுதான் மீதி இருக்கக்கூடிய மற்ற எல்லாருமே. அப்ப அவங்க எல்லாரும் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் இங்க சம்வேர் மக்களினுடைய வாக்கு அப்படின்றது காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால அதிமுக சேர்றது வந்து ஒரு பூதாகரமான, மோசமான, ரொம்ப கொடூரமான அப்படின்ற மாதிரிலாம் பெரிய ஒப்பீனியன் எனக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த மேண்டேட் அப்படின்றது ஒரு மாதிரி பயாஸ்டா தான் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல யாரால ஆட்சி அமைக்க முடியுதோ அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. அது தாவேக அமைச்சிருக்காங்க. அதுக்கு வாழ்த்துக்களே நம்ம வந்து தெரிவிச்சாச்சு. அப்ப இது நடக்கவே கூடாத ஒண்ணு, நடந்துடவே கூடாத ஒண்ணு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இந்த விஷயத்த வந்து பார்க்கல. ஆனால் இதை தொடர்ச்சியாக பேசக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் இதை ஒரு இஷ்யூவா அவர் பேசும்பொழுது அவருக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதான்னு நமக்கு புரியல. ஒரு இன்கன்சிஸ்டன்டாக நடக்கிற விஷயங்களை ஒன்னொன்னாக சொல்றாரு. நேற்றைய தினம் பேட்டியில இப்படியான ப்ரொபோசல் எல்லாம் வந்தது அப்படின்றது குறிப்பிட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்தது ஒரு காசிப் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் தொடக்கத்திலேயே அந்த பேச்சு வந்த சமயத்திலையும் கூட அந்த தாமதத்திற்கான காரணம் அதுவுமே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு லேப்ஸ் இருந்தது. அவருடைய ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய ஒரு கருத்துல வந்து உறுதியாக இருக்கக்கூடிய திருமாவர்கள் தொடர்ச்சியாக இந்த விவகாரத்துல ஒரு மாதிரி குழப்புறது வந்து ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லை. ஃபர்ஸ்ட் சொன்ன தகவல் யார் பேசினாங்க, அப்புறம் வாட்ஸ்அப்னு சொல்றது, நடக்கலன்னு சொல்றது, நடந்ததுன்னு சொல்றது, இது எல்லாமே ஒரு மாதிரியாக இந்த விஷயத்தை ரொம்ப இன்னும் குளறுபடி பண்ணக்கூடிய அல்லது இன்னும் அவங்க அந்த கட்சியினுடைய பெயரை, அந்த கட்சியினுடைய கிரெடிபிலிட்டியை, திருமாவோட கிரெடிபிலிட்டியை கொஸ்டின் பண்ற நிலையில அவருடைய கருத்துக்கள் வந்து போயிருக்கு அப்படின்றதான் இந்த இடத்துல என்னுடைய பார்வையாக இருக்கு. அண்ட் அப்படி ஒரு முயற்சி அதிமுக எடுத்திருந்தாலும் அது பெரிய ஒரு வியப்பையோ அல்லது ஆச்சரியத்தையோ அல்லது பண்ணவே கூடாத ஒன்றை அவர்கள் முயற்சித்தாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்கல அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, தாவேகா கேபினெட்ல இவங்க உள்ள வர்றதுக்கான டிஸ்கஷன்ஸும் போயிட்டு தான் இருக்கு. திருச்சி கிழக்குல கூட கண்டெஸ்ட் பண்றதுக்கான அந்த ப்ரொபோசலும் வந்திருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. கேபினெட்ல விசிக சேரும் பட்சத்துல, ஏன்னா லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து கேபினெட்ல சேர மாட்டேன்றதை சொல்லிட்டாங்க. வெளியிருந்து தான் எங்களுடைய ஆதரவு, பிரசிடென்ட் ரூல் வராம இருக்கிறது தான் அந்த ஆதரவுன்றதுல அவங்க தெளிவா அவங்களோட நிலைப்பாட்டை சொல்லிட்டாங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் கேபினெட்ல உள்ள போறதுக்கான அந்த ஸ்கோப், அந்த டிஸ்கஷன் அப்படின்றது போயிட்டு இருக்குன்றத சொல்றாங்க. விஜய் மீது மிக கடுமையான விமர்சனம் விசிக தரப்புல இருந்தே முன்வைக்கப்பட்டிருக்கு. அவர் RSS ஆள், RSS ஏஜென்ட் அல்லது பாஜக செய்யக்கூடிய வேலையை செய்வதற்காக இங்க வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் அவங்களே வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருக்கும் பொழுது அந்த குற்றச்சாட்டுகளை மீறி அரசியல் நிரந்தர எதிரி நண்பர்லாம் கிடையாதுதான் ஆப்வியஸா. பட் அதெல்லாம் மீறி அவங்க கேபினெட்குள்ள போறாங்க அப்படின்னா அவங்க பார்ட் ஆஃப் த கவர்மெண்டா மாறிடுவாங்க. கவர்மெண்டினுடைய குரல் கொடுப்பதற்கான எல்லா வேலையும் அவர்கள் செய்யணும். அப்படி போகும் பட்சத்துல கிரெடிபிலிட்டி அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அடிவாங்கும். அந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய கிரெடிபிலிட்டி அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு. அப்போ இந்த முன்னுக்கு பின் முரணாக இந்த அதிமுக கூட்டணி விவகாரங்களை மீண்டும் மீண்டும் பேசுவது அல்லது தாவேகா கேபினெட்ல ஒரு ஆள் அவங்க என்டர் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கிரெடிபிலிட்டியில சில சிக்கல்களை இது நிச்சயமாக மக்களிடத்துல இல்ல கூட்டணி கட்சிகள் மத்தியில இவ்வளவு நாள் அவங்க டிராவல் பண்ண அந்த அலையன்ஸ்ல எல்லாத்துலயும் ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய முக்கியமான விஷயம், இன்னைக்கு அதிமுக கூட்டணி வச்சாங்களா இல்லையா, பேசினாங்களா இல்லையான்றதான் இன்னைக்கு விவாதமா இருக்கு. ஆனா ஆப்வியஸா அது விவாதமாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது ஒரு ப்ரொபோசல் ஆனது, அது டேக் ஆஃப் ஆகல, அது மெட்டீரியலைஸ் ஆகல, அது முடிஞ்சு போச்சு. உடனடியாக லெஃப்ட் வந்து தாவேக்காக ஆதரவு கொடுத்துட்டாங்க. செக்யூலர் பார்ட்டிஸ் மூலமாக இன்னைக்கு விஜய் ஆட்சியை பிடிப்பதற்கு, அவர் பதவி ஏற்பதற்கு செக்யூலர் பார்ட்டிஸ், தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனை, மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ச்சியாக களத்துல நிற்கிற இடதுசாரிகள், விசிக போன்ற கட்சிகளினுடைய ஆதரவுல இன்னைக்கு விஜய் ஆட்சியை அமைச்சிட்டாரு. ஆனா இன்னைக்கு அந்த கட்சிக்கான ஆதரவு அப்படின்றது
பாஜகவினுடைய மேண்டேட்டை பெற்று பாஜக செய்யக்கூடிய எல்லாத்தையும் நியாயம்னு சொல்லி சரின்னு சொல்லி பாஜகவினுடைய இன்னொரு பிரான்ச்சா இங்க செயல்பட்டு இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அந்த மேண்டேட்ல வெற்றி பெற்ற அந்த எம்எல்ஏக்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக ஸ்பிட்டா இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிண்டர் குரூப்பை விஜயை போய் சந்திச்சிருக்காரு. 25 எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அந்த எல்லாரையும் நடிகர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போய் சந்திச்சிருக்காரு. அந்த ஃபேக்ஷனை ஆதரவு வாங்கியிருக்காங்க. இப்ப அவங்களும் கேபினெட் கொடுக்க போறாங்க. அவங்களுக்கும் சீட்ஸ் கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட 32 துறை கிட்ட இருக்கு. 10 தான் கொடுத்துருக்காங்க. எல்லாம் இன்னும் நிறைய மினிஸ்ட்ரியல் பர்த் அப்படியே இன்னும் கொடுக்காம தான் இருக்கு. அப்போ இவர்கள் எல்லாத்தையும் அகாமடேட் பண்றதுக்கு தான் மினிஸ்ட்ரியல் பர்த் கொடுக்காமலே வச்சிருக்காங்களோ அப்படின்ற கேள்வியையும் பலரும் முன்வச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இதற்கு முன்னாடி இன்னைக்கு ஸ்பிரிண்டர் குரூப்ல இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் இருக்காங்க. வேலுமணி இருக்காரு, விஜயபாஸ்கர் இருக்காரு, சி வி சண்முகம் இருக்காரு. இவங்க எல்லாருமே எக்ஸ் மினிஸ்டர்ஸ். இவங்க சும்மா ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற இந்த பேச்சு அப்படின்றதெல்லாம் எடுபடாது. அவங்க நிச்சயமாக ஒரு மினிஸ்ட்ரியல் பொசிஷனுக்காக தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவை கொடுக்குறாங்க. ஒரு கட்சி உடைக்கப்பட்டிருக்கு, அங்கிருந்து ஸ்பிட் ஆகி வந்திருக்க ஒரு ஃபேக்ஷனை அவங்க மினிஸ்டர் ஆக போறாங்கன்ற அந்த ஸ்பெகுலேஷன்ஸும் போயிட்டு இருக்கிற சூழல்ல இன்னைக்கு ஏடிஎம்கே கூட்டணியில டிராவல் பண்ணி செக்யுலரா இல்லாம நாங்க ஒரு சித்தாந்தத்தை ஏற்று இருக்கிறோம், இந்துத்துவா தான் எங்களுடைய ஐடியாலஜின்னு பாஜக பிரச்சாரம் பண்றாங்க. தமிழ்நாட்டுல இந்த கூட்டணி என்டிஏன்னு தான் சொன்னாங்க. அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு கூட சொல்லல. என்டிஏ கூட்டணி என்டிஏ தலைமையிலான கூட்டணி அப்படின்னு தான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் அப்படின்றது செய்யப்பட்டது. அந்த கூட்டணியில இருந்து வரக்கூடிய நபர்களுக்கும் இங்க மினிஸ்ட்ரி கொடுக்கப்படும் அப்படின்னா என்ன விஷயத்தை விஜய் இங்க சொல்ல இருக்கார் அப்படின்ற ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்றது இங்க எழும். ஏன்னா ஐயுஎம்எல், விசிக, லெப்ட், காங்கிரஸ் இதெல்லாம் முன் வச்சதே நாங்க பாஜக அகேன்ஸ்டா இருக்கோம், இந்துத்துவாக்கு அகேன்ஸ்டா இருக்கோம், பாஜகவினுடைய பாசிச முகத்திற்கு நாங்க எதிராக இருக்கோம். அதனால செக்யுலர் ஃப்ரண்ட் வச்சு நாங்க இந்த ஆட்சியை கட்டமைக்கிறோம் அந்த பிம்பத்திற்கு எல்லாம் ஒரு பெரிய அடியாக விழுந்துரும். அந்த கேள்விக்கு நிச்சயமாக இவர்கள் எல்லாருமே பதில் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா லெப்ட் பார்ட்டிஸா இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும், ஐயுஎம்எல்லா இருக்கட்டும், எல்லாரும் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒருவேளை அதிமுக மொத்த ஃபேக்ஷனும் வந்துட்டாங்க தாவேக்காக்கு அப்படின்னா நிச்சயமாக இவருடைய யாருடைய ஆதரவும் தேவையே கிடையாது ஆட்சியை நடத்துவதற்கு. அப்போ அந்த ஃபேக்ஷன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒட்டுமொத்தமாக தங்களுடைய ஆதரவை கொடுக்குறாங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே டிராமான்ற கேள்வி ரொம்ப எளிமையா வரும். நீங்க ரெண்டு கட்சியா போய் பாத்தீங்க, சிபிஐ ஆஃபீஸ்க்கு போறீங்க, சிபிஎம் ஆஃபீஸ்க்கு போறீங்க, விசிக ஆஃபீஸ்க்கு போறீங்க, எல்லாரையும் போய் பாக்குறீங்க. அதெல்லாம் மீறி காங்கிரஸ் உள்ள எடுக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் நான் ஒரு செக்யுலரான ஒரு பர்சன், இந்த கட்சி செக்யுலரா செயல்படும், ஒரு சாதிக்கு ஒரு மதத்திற்கான இந்த கட்சி கிடையாதுன்ற ஒரு பிம்பத்தை பதவியேற்பதற்கு முன்னால் எடுத்துட்டு நீங்க அதிமுக ஸ்பிரிண்டர் குரூப்பும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அவங்களுக்கும் மினிஸ்டர் பர்த் கிடைக்க இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இது மக்கள் முன்னாடி ரொம்ப மோசமாக அம்பலப்படும். அன்னைக்கு இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நிச்சயமாக அதற்கான பதிலை சொல்லி ஆகணும் மக்கள் கிட்ட. அவங்க சொல்லாம அப்படி நகர்ந்து போயிட முடியாது. இதை கூட கணிக்காம நீங்க ஒரு அரசியல் நடத்துறீங்களான்ற கேள்வி அப்படின்றது இயல்பாக எழுப்பப்படும். அண்ட் ஒருவேளை விசிக மினிஸ்ட்ரி பர்த் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா எப்படி அதிமுகவோட இருக்கக்கூடிய ஃபேக்ஷனோட சேர்ந்து எப்படி நீங்க அதை ஷேர் பண்றீங்கன்ற அந்த கேள்வியும் நிற்கும். அண்ட் இறுதியா இன்னொரு முக்கியமான விஷயம், காங்கிரஸ் ஒரு சில நிபந்தனைகளோட தான் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அது அந்த மதவாத சக்திகள், கம்யூனல் போர்சஸ் கூட விஜய் தொடர்பு வச்சுக்கூடாது, அந்த கட்சிகளை இணைக்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு நிபந்தனை அவங்க வச்சிருந்தாங்க. அந்த நிபந்தனைக்கான விடை அப்படின்றது என்ன அப்படின்றதும் காங்கிரஸ் நிச்சயமாக தெளிவுபடுத்தணும். ஏன்னா காங்கிரஸ்க்கும் மினிஸ்ட்ரி கிடைக்க இருக்கு, அவங்க தெளிவா இருக்காங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றதுல காங்கிரஸ் தெளிவா இருக்காங்க. அவங்க மினிஸ்ட்ரியில போறாங்க அப்படின்னா அதுல வேலுமணியும் வருவாரு, விஜயபாஸ்கரும் வருவாரு, சி வி சண்முகம் வருவாரு. அப்படின்னா இவர்களை அதிமுக ஸ்பிரிண்டர் குரூப்பை காங்கிரஸ் என்னவாக பார்க்கிறாங்க அப்படின்ற இந்த கேள்வியும் வரும். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி இது எதுவுமே இன்னைக்கு பேச பொருளாக இல்லை. வெறும் செக்யுலர் பார்ட்டிஸை ஆதரித்து ஒரு அரசை அமைத்துட்டு இன்னைக்கு அதிமுக ஸ்பிரிண்டர் குரூப் பாஜகவினுடைய பேரை சொல்லி ஓட்டு வாங்கி ஒரு பெரும் கூட்டம் இன்னைக்கு அரசுக்குள்ள வர இருக்காங்க. அதற்கான டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கிற சூழல்ல இது எதுவுமே இன்னைக்கு பேச பொருளாக இல்லாமல் அதிமுக கூட்டணி வச்சாங்களா இல்லையா அப்படின்ற அந்த டிஸ்கஷன் அப்படின்றது பேச பொருளாக இருக்கு. ஆப்வியஸா அந்த டிஸ்கஷன் அப்படின்றது பேச பொருளாக இருக்கக்கூடாது. அது மெட்டீரியலைஸ் ஆகல, அது ஒரு ப்ரொபோசலா வந்திருக்கு. அது குறித்து நமக்கு பெரிய எந்த அளவுலையும் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது கிடையாது. என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் அது. இதுதான் இன்னைக்கு முக்கியமான பேச பொருளாக இருக்கணும். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அது பேச பொருளாக இல்லை. அண்ட் ரொம்ப குறிப்பாக இது எல்லாத்தையும் தாண்டி மையமாக முன்வைக்கப்பட வேண்டிய கேள்வி அப்படின்றது தூய சக்தி. நாங்க தான் தூய சக்தியா இருக்க போறோம், அவங்க அப்படிப்பட்ட ஆளுங்க, இவங்க இப்படிப்பட்ட ஆளுங்க, கூட்டணி கட்சிகள்லாம் மற்றும் பலன்னு சொல்லி ரொம்ப உதாசீனப்படுத்திய தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி எல்லாரையும் அகாமடேட் பண்ண போறாரு? அது நியாயமா? மக்களினுடைய தீர்ப்புக்கு, மக்கள் உங்களை சூஸ் பண்ணதுக்கு, மக்கள் கொடுத்த மேண்டேட்டுக்கு நியாயமான விஷயமா இது? அது வேலுமணியை உள்ள கொண்டு வரதா இருக்கலாம், இல்ல நீங்க விசிகா உள்ள கொண்டு வரதா இருக்கலாம், இல்ல லெஃப்ட் பார்ட்டிஸோட ஆதரவு கேட்டதா இருக்கலாம். இதெல்லாம் நியாயமான விஷயமா? மக்கள் அதற்கு தான் உங்களை தேர்வு செய்தாங்களா அப்படின்ற கேள்வியும்
தமிழக முதலமைச்சர் நோக்கி முன்வைக்கப்படணும் அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த விவகாரத்தில் இதற்கு மேல் பேசாமல் இருப்பதே நல்லது அப்படின்றதுதான் இவ்வளவு நாள் நடந்திருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியா இருக்கு. ஒரு தூய சக்தியாக ஆட்சியை அமைக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் எப்படி இவ்வளவு பேர் அகாமடேட் பண்ண போறாங்க அப்படின்ற அந்த கேள்வி நம்ம அவர்களை நோக்கி முன்வைக்கலாம் அப்படின்றதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.